லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. நெல்லை பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவை ஒளிபரப்ப அனுமதி கோரி காவல்துறையினரோடு இந்து அமைப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். அதைத் தொடர்ந்து அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை வழங்க நமது செய்தியாளர் மருது இணைந்திருக்கிறார். மருது, கூடுதல் விவரங்கள் என்ன? தனியார் மண்டபங்களில் ராமர் கோயில் திறப்பு விழாவை ஒளிபரப்ப உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு நேரலை செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. நேரலை செய்வதற்காக எந்த ஒரு தடையும் இல்லை என்றும் கூறப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்க மருது இணைந்திருக்கிறார். மருது, கூடுதல் விவரங்கள் என்ன? என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன? முதலில் அயோத்தி ராமர் கோவிலின் பால பிரதிஷ்டை நிகழ்வானது இன்று 12 மணிக்கு வெகு விமர்சையாக நடைபெற உள்ள நிலையில் நாடு முழுவதும் அயோத்தி ராமர் கோவிலை சிறப்பு நேரலை செய்ய இந்து அமைப்பினர்கள் பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்து அமைப்பை சேர்ந்த பல்வேறு அமைப்பினர் பல்வேறு இடங்களில் ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருந்தது. இருப்பினும் காவல்துறையினரின் உரிய அனுமதி இல்லாமல் எந்த இடங்களிலும் ஏற்பாடுகள் செய்யக்கூடாது என பாளையங்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய கோபாலசுவாமி கோவில் அருகே இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் அருகே இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் விஸ்வ இந்து பரீட்சை அமைப்பு சார்பாக செய்யப்பட்டிருந்த பிரம்மாண்ட ஏற்பாட்டிற்கு மண்டபத்தினை பூட்டு போட்டு காவல்துறையினர் அதற்கு அனுமதி இல்லை என தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் உயர்நீதிமன்றமானது அனுமதி அளித்த தனியார் மண்டபங்களிலும் அல்லது கோவில்களிலும் இந்த சிறப்பு நேரலை செய்ய அனுமதியானது அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது காவல்துறையினர் தொடர்ந்து அதற்கு அனுமதி அளிக்காமல் நீண்ட நேரம் போராடி வந்தன காரணமாக திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். தற்போது அவர்கள் மண்டபத்தை திறந்தவுடன் தற்போது அதற்கான சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்காங்க. நம்ம அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இன்னைக்கு அயோத்தி ராமர் கோவில் வந்து பாலபிரஷ்டி நடக்குது. இதுக்கு இங்க என்ன மாதிரி சிறப்பு ஏற்பாடுகள் பண்ணிருக்கீங்க? அதை பத்தி நாங்க முதல்ல பெருமாள் கோயில்ல கோபாலன் கோயில் கலையரங்கத்தில் நடத்துறதுக்கு அனுமதி கேட்டோம். அறநிலையத்துறையிலிருந்து அனுமதி மறுத்துட்டாங்க. சரி போட்டோன்னு விட்டுட்டு நாங்க பிரைவேட்டா இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச மகால்ல வந்து அனுமதி கேட்டு இந்த இடத்துல நாங்க வந்து ராமநாம பஜனை, பரதநாட்டியம் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி அந்த ராமருடைய கோயிலை மக்கள் எல்லாம் பார்க்கட்டும், கண்டுகளிக்கட்டும்னு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஆனால் காவல்துறை காலையிலேயே போலீஸை கொண்டு இறக்கி இங்க ராமநாம ஜபம் பண்ணக்கூடாது, எதையுமே பார்க்கக்கூடாது, மக்களுக்கு இதை காமிக்க கூடாதுன்னு சொல்லி இவ்வளவு நேரம் எங்களை தடுத்து வைத்திருந்தார்கள். மண்டபத்தை பூட்டி சாவி எடுத்து கொண்டு போயிட்டு மண்டபத்து ஓனரை வந்து மிரட்டி கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு ராமநாமம் ஜெயித்தது. நாங்களாம் ரோட்ல உட்கார்ந்து நாங்களாம் ராமநாமம் பண்ணோம். அந்த ராமநாமம் இன்னைக்கு ஜெயித்து காண்பிக்கிறது. எப்படி 500 ஆண்டு கால போராட்டம் வெற்றி பெற்றதோ அதே போல நாங்க இன்னைக்கு ராமருக்காக இந்த நேரத்தில் வந்து இருந்து எங்களுடைய மக்களுடைய உணர்ச்சிகளை காமிக்க வேண்டும். இந்துக்களுக்கு இந்த நாட்டில் 85% வாழக்கூடிய இந்துக்களுக்கு உரிமை வேண்டும் அல்லவா? அதுக்காக ஒரு ராமநாமம் ஜெபிக்க கூட இங்க தடையா இந்த ஆன்மீக பூமியில அப்படிங்கிற சொல்லி ரோட்ல இருந்து நாங்க ராமநாம ஜெபம் பண்ணோம். வீதி ஆர்ப்பாட்டத்தில் வெற்றி கிடைத்தது. நிச்சயமாக நீங்களே கேட்டிருக்கலாம். அவர்களுக்கு உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி மேலதிகாரியிடமிருந்து அனுமதி வழங்கப்பட வேண்டும். அனுமதி கிடைத்தவுடன் மண்டபத்தை திறக்கப்படும் என தெரிவித்திருந்த நிலையில் தற்போது மண்டபத்தை திறந்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது அதற்கு சிறப்பு நேரலை செய்ய தேவையான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். மேலும் மற்ற நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் இதனை காண்பதற்கு இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நன்றி மருது. கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.